வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் வெடி திரும்ப வணக்கம். பதிவாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மோடி சொன்ன மாதிரி 3 ஸ்பெல்லில் காங்கிரஸ் வாங்கின சீட்டை காட்டிலும் சிங்கிளாக பிஜேபி மட்டும் வாங்கிருக்கு 240. அக்ரிகேட்டாக இந்தியா கூட்டணி தாண்டிட்டாங்க மேஜிக் நம்பர்லாம். அதுக்குள்ளே நப்பாசா இங்கேருந்து அவங்க ஒரு நிதிஷ் வருவார், இந்த ஸ்டாலின் கூடி ஸ்டாலின் மூக்கோடிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. நிதிஷ்குமார்லாம் இதை பாராட்டிட்டார். அவருமே ஜோக்காக பேசி காலில் உழுக போயிட்டார் மோடி காலில். எங்கேயும் போகமாட்டேன்ட்டார். அவங்க எல்லாம் இப்படி தாய் வந்ததுனால சிரித்தாங்க. பட் அவர் ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி பண்ணிட்டார். பட் அவர் ஊழல் இல்லாதவர் மோடி மாதிரியே நிதிஷ்குமார் ஊழல்ன்றதே கிடையாது. ஏதோ கடைசியில் அந்த பக்கம் தமிழ்நாடு வழியாக நான் இங்கே இருப்பேன், இப்போ கூடி பதவி ஏற்றுங்க ஜோக்கா, இப்போ கூடி பதவி ஏற்றுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் நாளைக்கு ஈவினிங் தான் பதவி ஏற்கிறாரு. ஸோ இந்த கூட்டணி போயிடுமா போகாதான்ற கண்டிப்பாக 5 வருஷம் போயிடும். அதில் எந்த குழப்பமும் இல்லை. இது இவன் போகிற கட்டுக்கதை கட்டுறான். அங்கேருந்து யார் அவன் நாக்க தொங்க போட்டு காற்று கிடக்கிறான். ஆனால் ஒன்று நல்ல தடவை காங்கிரஸ் வராமல் இருந்தது. ஏன்னா பூரா வெளியாட்கள் தான் இதில் ஏதோ உள்ளடி பண்ணாங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் சைனாவில் ஏதோ ஒப்பந்தம் போட்ட என்ன ஒப்பந்தம் பண்ண இது வரைக்கும் ராகுல் சொல்லு. வீணாக போனோன்னே சைனாக்கே அடாமன்னு வச்சுருவானு. அந்தளவுக்கு மோசமாக போய்டும். வந்தால் பாதாளத்தில் போயிடும் பொருளாதாரம். ஒரு சீட்டு கம்மி. அப்போது இவங்க இல்லை, இவங்களும் மேற்கொண்டு இந்த சிவசேனா 2 வருஷம் கழிச்சு பாம்பே எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா மும்பையில். அது சிவசேனாக்கு முதல்வர் மாதிரி அதை கொடுத்து அதை ரெடி பண்ணிடுவார். அந்த ஓட்டெல்லாம் ஒரு மாதிரி ஸ்கேட்டர்ட் ஆகிடுச்சு, அது பண்ணிப்பார். ஊபிக்கும் அங்கேயும் சரி கட்டணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாயாவதி 2022 சட்டசபை டைமில் ஒரு 10% கம்மியாகுது அப்படின்னா டக்குன்னு சட்டசபையில் ஒரு 60 தொகுதி போகுது. இப்போ அப்படி தான் 19% இருந்த மாயாவதி 10% கம்மியாகுது, 9% வாங்குறப்படி இப்போ 24 பார்லிமெண்ட்டில். அப்போ என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ஒரு 30 சீட்டு போகுது. 60 வரும்னு சொன்னது இப்போ 35க்கு மேலே போயிடுச்சு. அந்த தலித் ஓட்டுகள்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் போயிருக்கு. அவன் இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் போட்ட அப்படி இது வரைக்கும் முஸ்லீம் யாதவ் தான் பார்த்துட்டு இருந்தா அப்படி அகிலேஷ் யாதவ். இப்போ மாயாவதி ஓட்டு போயிருக்கும்போது இனி மாயாவதியை கட்சியில் சேர்க்கணும், வேறு விதமான ஷஃபிள் பண்ணணும். அந்த இவர் சிஎம் அங்கே எப்பவுமே அப்படி தான் சிஎம் மாற்றுவாங்க, காங்கிரஸ் இருக்கும்போது குறிப்பிட்டிருக்கணும். அப்போ அந்த சிஎம் அவரை பார்லிமெண்ட் கொண்டு வேறு ஏதாவது ஒரு மாற்றம் கொடுத்து அந்த ஜாதி பிரச்சனை வேறு ஒன்று அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் தான் அங்கே இன்னொரு 2-3 வருஷம் கழித்து தேர்தல் வரும்போது ரெடி பண்ண முடியும் சட்டசபைக்கு. ஏன்னா இப்போ அகிலேஷ் அந்த மாதிரி கையில் எடுத்திருக்கா அப்படி இல்லையா. அப்படிங்கும்போது இது வரைக்கும் பிரிஞ்சது இந்த மாயாவதி ஓட்டு. ஏன்னா முதல்ல 3 பேர் சேர்ந்தும் பலன் தரல. காங்கிரஸ் அகிலேஷுக்கும் பலன் தராமல் இருந்தது. மாயாவதி அங்கே இருந்தப்பவும் பலன் தரல. இப்போ என்னன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும்போது இந்த பக்கம் 10% ஓட்டு குறையுது. அது 400+ தொகுதி இருக்கிறனால சட்டசபையில் தெரியல. இப்போது இதில் ஃபஸ்ட்டு டைம் தான் இருக்குது. அது கரெக்ஷன் பண்ணணும். இப்போ சிதம்பரம் என்னங்கிறப்படி கூட்டணியாக இவங்க கூட்டணி 200 145 கூட்டணி ஆண்டிருக்காங்க. இப்போ கூட்டணி ஆட்சி மோடி பண்ணுவாரா, அது இவர் சவால் விடுறாரு. உள்ள தூக்கி போட்டாங்க எல்லாம் மிஷினை பூரா பாய்ஸ் அண்ட் வித்த நோட் அடிக்கிற மிஷினை. நீ எல்லாம் பேசுகிற சிதம்பரம்ன்ற ஆச்சுங்களா இந்த மாதிரி. அப்புறம் இந்த செல்வ பிறந்தங்க பிஜேபி கூட்டணியோட ஓட்டு தான் வாங்கி. ஏன் நீ தனியாக நின்று பாரு, நீ யார் ஓட்டை வாங்கின? கேவலம் திமுக ஓட்டை வாங்கி திமுக முதல் ட்ரிப் வந்த அப்புறமே வர முடியல. அதுக்கப்புறம் முதல் திமுக வந்தப்புறம் அடுத்து எங்கே வந்தது? அதுக்கப்புறம் அதோடு சரி. இப்போ ஒன்றும் இல்லாமல் போய் ஒட்டிட்டு கிடக்க அரசிட்டு ஒரு சீட் நீ பேசுகிற. அதான் வச்சுருக்க சொல்லிட்டார். வாயை மூடிக்கலாம் உன்னை பூரா அவுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் பல கட்சி மாதிரி வந்தாலும் காங்கிரஸ் ஆஃபீஸே அடிக்கிற அளவுக்கு போனால்தான் இனி தலைவர் திருமாவளவன் இருக்கும்போது அதுதான். இதெல்லாமே வேறு குரலாக பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கணும் திமுக சார்பு. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு டாக்ஸ் போகுது. அண்ணாமலை இங்கே மந்திரி கொடுத்தாங்கன்னா தலைவர் போயிடும், தமிழிசை இந்த மாதிரிலாம்
எல்லோரும் காத்திருக்காங்க அப்படின்னு. அவர் தான் சொல்லிட்டார் இங்கே தான் இருக்க போகிறேன்னு. அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். இந்த தோத்துட்டு போய் பதவி ஏற்றுக்க மாட்டார். எல்முருகன் ஏற்றுக்கிட்ட மாதிரிலாம் ஏற்றுக்க சான்ஸ் இல்லை. வேண்டான்னு தான் சொல்லுவார். இதே வேண்டான்னு சொல்லி எம்பி கொடுத்தாங்க. அதனால் தமிழிசை மாதிரி ஆளெலாம் கொஞ்சம் ஏடிஎம்கே இருக்கணும் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. அப்படி தலைவர் கிடையாது இப்போது. என்ன கவர்னர் விட்டுட்டு இங்கேயும் தோற்று எங்கேயும் இல்லாமல் திருசங்கிலிருந்து தமிழிசை மாதிரி ஆளெலாம் மறுபடி ஏதாவது ராஜ்யசபா உரிமை கொடுப்பாங்களான்னு தொங்க போட்டு அலைவாங்க. அந்த கதை இல்லை இவர்கிட்ட. அதனால தான் இப்போ வந்திருக்கு. 5 சீட்டு வாங்கின தமிழிசை மாதிரிலாம் இல்லை. தனிச்சு நின்று காமிச்சிருக்காரு. ஓகே, இதில் எல்லாருக்கும் தான் பண்ணியிருக்காரு. தமிழிசை தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷலாக தமிழிசைக்கு என்ன பிரச்சாரம் பண்ண முடியும்? இப்போ இவர் நிற்க வச்சுக்கும் இவரது பார்க்க வேண்டாமா? அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 44,389 ஓட்டு அண்ணாமலைக்கு ஜாஸ்தி வந்திருக்கு. அதாவது ஏடிஎம்கே சிபி ராதாகிருஷ்ணன் பழசு இருந்த 3 லட்சம் ஆடு ஓட்ட கூட இப்போது 4 lakhs மேலே வந்திருக்கு ஓட்டு. அப்போது இந்த திமுகவுடைய கவுன்சிலர் இருக்கிற இடம், அந்த பக்கம் மேயர் இருக்கிற இடம், எல்லா பக்கத்துலேயும் ஜாஸ்தி கிடச்சிருக்கு ஓட்டு. அது ஏடிஎம்கே ஓட்டு வந்திருக்கு, டிஎம்கே ஓட்டு வந்திருக்கு. சுருக்கமாக சொன்னால் டிஎம்கே சீட்டு வந்து திமுக காரனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எப்படிறாங்க காரணம் கூட்டணி பணம் இந்த மாதிரிலாம் கை கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் மேஜர் ஏடிஎம்கே வந்து அவ்வளோவா ஓட் பிரிக்க முடியல. அவங்க பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அதனால தான் ஒரு 12 தொகுதியில் செகண்ட் ப்ளேஸ் வந்துருச்சு பிஜேபி தென் மாநிலங்களில். அவன் ஒன்றும் தேவரெலாம் ஓட்டு போடுறதுக்கு இல்லை. அதுக்கு தான் இப்போது டிடிவி மிகுந்தாலும் ஹெல்ப் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி அடுத்த காலம் 26க்கு என்னென்ன பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி, விஜய் சீமானுங்கிறாங்க, எங்கே செய்கிறேன்னு தெரியாது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி டெவலப் பண்ணுறது பார்க்கணும். மோடி என்ன சொல்லிட்டார், வளர்ந்த பற்றி சந்தோஷம் அப்படின்ட்டு. அப்போது அதை நோக்கி தான் தலைவராக இருப்பார். வழியாக பதவியெல்லாம் இவர் வேண்டாம்ப்பா, சரிப்படவும் படாது. ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அப்பவும் வேண்டாம் தான் சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே இவனுக்கு பூரா. ஆனால் ஒன்று, யார் மாற்றினாலும் இப்போ டைம் இருக்குது. இன்னொரு ஸ்பெல்லு மாற்றி இந்த டைமில் 26 பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து யாரும் கற்றுட்டு வரத்துக்குள்ளே இந்த இருக்கிற பர்சன்டேஜ் காலியாகிடும். இப்போ கூடி எல்லாம் உள்ளே சேரலாமா திமுக காரன்னு சொல்லி அமித்ஷா மூலியமாக பார்த்தாங்கன்னா வேண்டான்ட்டார் மோடி. அவர் பழையபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னே நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு. பழையபடி இந்த ஊழல் பிரச்சாரிக்கு என்ன பண்ணுறாருன்னு பொறுத்துன்னு பார்க்கணும். இடையில இது போய் அமித்ஷா பற்றி எதாவது பிரேக் பண்ணுறாங்களா, முட்டுக்கட்டை போடுறாங்களான்றது ஒன்றும் தெரியல. அந்த பையன் மூலிமா நீ இதில் தலையக்கூடாதுன்னு அவர் ஏன் கண்டித்து வைக்கலான்னு தெரியல. அப்படி இருந்தால்